நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணையிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகி இருக்கின்றார். ஆராதனையும் புகழும் துதியும் மாட்சியும் செலுத்த குடும்பமாக இணைந்து வந்திருக்கின்றோம். நமது குடும்பங்களிலே அமர்ந்து கொண்டு இந்த உன்னதமான இறைவனின் இறை பிரசன்னத்திலே நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இது அருளின் நேரம், இது மகிமையின் நேரம், இது மாட்சிமையின் நேரம். உமக்கு விசுவாசம் இருந்தால் கடவுளின் மாட்சிமையை காண்பார் என்று நம் இல்லங்களிலே அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் இந்த அற்புதமான நற்கருணை நாதர் கூறுகின்றார். உனக்கு விசுவாசம் இருந்தால் எனது மாட்சியை நீ காண்பாய். உனக்கு விசுவாசம் இருந்தால் எனது குணமளிக்கின்ற வல்லமையை நீர் உணர்வாய். உனக்கு விசுவாசம் இருந்தால் நான் தருகின்ற உண்மையான தெய்வீக அன்பை உன்னால் சுவைக்க முடியும் என்ற நம்பிக்கை இறைவன் தருகின்றார். அற்புதமான இறைவனின் கரங்களிலே நம்மையே நாம் ஒப்பு கொடுப்போம். என் அன்பு இயேசுவே, குடும்பமாக நான் இணைந்து வந்திருக்கின்றேன். என்னை ஒப்பு கொடுக்கின்றேன். என் பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கின்றேன். என்னை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா மக்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன். இந்த உலக மக்கள் அனைவரையும் ஒப்பு கொடுக்கின்றேன். இந்த உலகத்திலே வாழ்ந்து வருகின்ற அனைத்து குடும்பங்களையும் உமது பொற்பாதத்திலே ஒப்பு கொடுக்கின்றேன். நிலையான புகழை செலுத்த இதோ நான் வந்திருக்கின்றேன். உமது தூய்மை மிகு உன்னதமான இறை பிரசன்னத்தை நான் பெற்று பிறருக்கும் பகிர்ந்து கொடுக்க இதோ ஆண்டவரே நான் வந்திருக்கின்றேன். அன்னை மரியாளைப் போல இதோ ஆண்டவரின் அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று கூறி உமது திருவுளத்தை நிறைவேற்ற நான் வந்திருக்கின்றேன் என்று இந்த இறைவனிடத்திலே பதில் மொழி கூறுவோம். ஆண்டவரே நீர் பேசும். ஆண்டவரே நீர் என்னை சந்தியும். ஆண்டவரே நீர் என்னை பலப்படுத்தும். ஆண்டவரே என்னை நீர் சுகமாக்கும். ஆண்டவரே நீர் என்னை தொடும். ஆண்டவரே எனது வாழ்வின் மொத்தத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன் என்று சொல்லி இந்த அற்புதமான இறைவனின் கரங்களிலே
நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். நற்கருணையிலே நாதனாக வீற்றிருக்கின்ற உம்மை நாங்கள் கண்டு மகிழ எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். உன்னோடு நான் இருக்கின்றேன், உனக்காக நான் இருக்கின்றேன், உன்னை நான் ஒருபொழுதும் கைவிட்டு விட மாட்டேன், உன்னை ஒருபொழுதும் நான் கை நெகிழ விட மாட்டேன், உன்னை நான் காத்து கொண்டிருக்கின்றேன், எனவே நான் அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்ற நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருக்கின்ற உமது மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நீர் இல்லை என்றால் எங்களால் வாழ முடியாது. ஆண்டவரே, உமது அருள் துணை இல்லை என்றால் எங்களது உறவுகளானது சிதறிப்போகும். ஆண்டவரே, உமது வல்லமையின் கரம் எங்களை தொடவில்லை என்றால் எங்களால் குணம் பெற முடியாது, சுகம் பெற முடியாது, எங்களது ஜீவனை நாங்கள் இழந்து விடுவோம். ஆனால் நீர் எங்களுக்கு துணையாளராக இருக்கின்றீர், எங்களை பாதுகாக்கின்ற கடவுளாக இருக்கின்றீர், எங்களை பராமரிக்கின்ற அன்பு தெய்வமாக இருக்கின்றீர். இந்த எல்லா காலங்களிலும் நேரங்களிலும் இந்த விசுவாச எழுச்சிமிக்க சூழலிலும் கூட எங்களது வாழ்வு சிதைந்து விடுமோ என்ற ஏக்கமும் பயமும் எங்களை தாக்கினாலும் கூட எங்களோடு கூட இணைந்து பயணிக்கின்ற நடந்து வருகின்ற இறைவனாக இருக்கின்றீர். உம்மோடு நாங்கள் இணைந்து நடந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு முன்னே நீர் நடந்து சென்று கொண்டிருக்கின்றீர். உம்மை நாங்கள் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றோம். உம்மை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களது வாழ்விலே தெளிவு பிறக்கின்றது, எங்களது வாழ்க்கையிலே நம்பிக்கை பிறக்கின்றது, எங்களது வாழ்க்கையிலே முழுமையான இறை அனுபவம் கிடைக்கின்றது. ஆண்டவரே, இறங்கி வாரும், எங்களோடு பேசும், எங்களோடு தங்கும், எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழி நடத்தியருளும். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இயேசுவின் திரு இருதயத்திலிருந்து விளங்குகின்ற புண்ணியங்களையெல்லாம் நாம் அணிந்து கொள்ள இன்றைய நாள் நமக்கு சிறப்பான அழைப்பினை தருகின்றது. இயேசுவின் திரு இருதயமே, எங்களது நம்பிக்கையெல்லாம் உமது பேரிலே நாங்கள் வைக்கின்றோம் என்று சொல்லி இயேசுவின் திரு இருதயத்தின் மீதான நமது நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் மன உறுதியையும் இந்த நேரத்திலே இந்த நாளிலே வெளிப்படுத்த நாம் வந்திருக்கின்றோம். எனவே இந்த அற்புதமான வேளையிலே இயேசுவின் திரு இருதயத்திற்கு நமது குடும்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து உருக்கமாக இந்த வேளையில் நாம் ஜெபிப்போம். உங்களது இல்லங்களிலே நீங்கள் அமர்ந்த வண்ணமாக கண்களை மூடி கரங்களை குவித்து இயேசுவின் திரு இருதயத்திற்கு இந்த நேரத்திலே உங்களையும் உங்களது குடும்பத்தையும் உங்களது பிள்ளைகளையும் உங்களது குடும்பத்திலே இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களையும் உருக்கமாக ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரே செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றி அறிந்த பட்சத்தோடு உமது திரு பாதத்திலே சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கின்றோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இளைப்பாறச் செய்திருளும். தவறி எங்களில் எவனாவது உமது திரு இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவன் குற்றங்களுக்காக நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கின்றோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு கிருபை செய்திருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகின்றோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பச்சத்தோடு நேசித்தீரே. இந்த ஊரில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய திரு இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகின்றோம். திவ்ய இயேசுவே, முறை முறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை செய்தருளும். ஆமேன். இயேசுவில் அன்பானவர்களே,
வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவரையும் வழிநடத்துகின்ற இறைவன் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கின்றார். மனிதர்களாகிய நாம் அனைவருமே பலவீனர்கள், தவறுகள் புரிகின்றோம், குற்றங்கள் செய்கின்றோம், பலவீனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சில நேரங்களிலே நமது விசுவாசம் பரிசோதிக்கப்படுகின்றது. அப்படிப்பட்ட சூழலிலே நாம் நினைக்கின்றோம், இயேசுவே எனக்கு யாருமே இல்லையே, இயேசுவே என்னை தேற்ற யாருமே இல்லையே, இயேசுவே எனக்கு ஆறுதல் கூற யாருமே இல்லையே என்று நாம் உடைந்து போயிருக்கலாம், மனமுடைந்து போயிருக்கலாம். இந்த நேரத்தில் இறைவன் கூறுகின்றார், கலங்காதே, உன்னோடு நான் இருக்கின்றேன். இயேசுவே எனக்கு யாருமே இல்லையே என்ற பாடலின் வழியாக இயேசுவின் இறைப்பிரசனத்திலே முழுமையாக நாமும் இணைய இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. உன்னை நம்பியே நானும் வாழ்கிறேன், உன்னை தேடியே ஓடி வருகிறேன். பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. கவலை என்னில் பெருகும் போது கலங்கி போகின்றேன், வெளியில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகின்றேன். கவலை என்னில் பெருகும் போது கலங்கி போகின்றேன், வெளியில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகின்றேன். யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட, யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட. பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போகின்றேன், நம்பும் மனிதர் விலகும் போது நெஞ்சம் வலிக்குதே. உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போகின்றேன், நம்பும் மனிதர் விலகும் போது நெஞ்சம் வலிக்குதே. யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட, யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட. பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே.
பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. உன்னை நம்பியே நானும் வாழ்கிறேன், உன்னை தேடியே ஓடி வருகிறேன். பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. இயேசுவில் அன்பானவர்களே, நாம் வழிபடுகின்ற இறைவன் ஏதோ தூரத்திலே நின்று கொண்டு நம் அனைவரையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற கடவுள் அல்ல. மாறாக இறங்கி வந்து நமது கையை பற்றி பிடித்து கொண்டு நம்மோடு இணைந்து நடந்து கொண்டிருக்கின்ற கடவுள். மன உறுதியையும் ஆற்றலையும் சக்தியையும் வல்லமையையும் தந்து நமது வாழ்வை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்ற இறைவன். புனித பவுலடிகளார் கூறுவதைப் போல, எனக்கு உறுதியூட்டும் இறைவனின் துணை கொண்டு எதையும் செய்யும் ஆற்றல் எனக்கு உண்டு என்று அவர் மொழிவதைப் போல, இந்த நேரத்திலே நாமும் நமது விசுவாசத்தை வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கின்றோம். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்கிற எவரும் வாழ்வடைவார். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வான தூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இங்கே இருப்பவர்களுள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவனோடு இணைந்து நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான வரங்களை எல்லாம் இறைவன் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். தினம் ஒரு வரம் வேண்டும் என்று சொல்லி இறைவனிடத்திலே உருக்கமாக இந்த பாடலின் வழியாக நாம் ஜெபிப்போம். ஒரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கில்லா உளம் வேண்டும், தீப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. தினம் ஒரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கில்லா உளம் வேண்டும், தீப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. தேடுகிறேன், தட்டுகிறேன் தெய்வமே. தினம் ஒரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கில்லா உளம் வேண்டும், தீப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. கேட்கிறேன்,
தட்டுகிறேன் தட்டுகிறேன் தெய்வமே. கடுகளவு விசுவாசம் தேவை என்று ஓடி வந்தேன். கரையாது கல்மனமும் கரைந்திட காத்திருந்தேன். கடுகளவு விசுவாசம் தேவை என்று ஓடி வந்தேன். கரையாது கல்மனமும் கரைந்திட காத்திருந்தேன். இனி இறை வார்த்தை விதையாகி இறைவாழ்வு பயிராகி குறையில்லா நிறைவாழ்வு நிறைவாக தினம் பெறவே கேட்கிறேன் தேடுகிறேன் தட்டுகிறேன் தெய்வமே. தினம் ஒரு வரம் வேண்டும் தீர்க்கமாய் தினம் வேண்டும். தீங்கில்லா உளம் வேண்டும் தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. பறவைகள் பகிர்வது போல் மரங்கள் கனி தருவது போல் மேகமழை பொழிவது போல் நிலவு ஒளி தருவது போல். பறவைகள் பகிர்வது போல் மரங்கள் கனி தருவது போல் மேகமழை பொழிவது போல் நிலவு ஒளி தருவது போல். இனி இரக்கத்தால் இறைமகனாய் நீதியாய் பண்பாளனாய் உண்மையாய் வாழ்ந்திடவே உணர்ந்து உயிர் வாழ்ந்திடவே கேட்கிறேன் தேடுகிறேன் தட்டுகிறேன் தெய்வமே. தினம் ஒரு வரம் வேண்டும் தீர்க்கமாய் தினம் வேண்டும். தீங்கில்லா உளம் வேண்டும் தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. கேட்கிறேன் தேடுகிறேன் தட்டுகிறேன் தெய்வமே. இயேசுவில் அன்பானவர்களே, இன்றைய நாளிலே இறைவன் நம் அனைவருக்கும் நம்பிக்கையை தருகின்றார். ஒவ்வொரு நாளும் உனக்கு நான் வரத்தை தருகின்றேன். ஒவ்வொரு தினமும் உன்னோடு நான் இருக்கின்றேன். நீர் கேட்டாலும் தேடினாலும் தட்டினாலும் ஓடி வந்து நான் உனக்கு உதவி செய்கின்றேன் என்று இறைவன் கூறுகின்றார். இன்றைய நாளின் நற்செய்தியை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரே ஒரு கருத்தினை மட்டும் நாம் நமது இதயத்திலே எடுத்துக்கொள்வோம். வாக்கிங் வித் ஜீசஸ். இறைவனோடு இணைந்து நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இயேசுவோடு இணைந்து நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம். இயேசுவோடு நாம் நடக்கின்றோம் என்றால் இயேசு நமக்கென ஒரு பாதையை வகுத்து வைத்திருக்கின்றார். அதுதான் அவரது பாதை. அவரது பாதை என்பது சிலுவையின் பாதை. அந்த சிலுவையின் பாதையிலே இயேசுவோடு இணைந்து நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம். வேறு ஏதாவது பாதை இருந்திருந்தால் இறைவன் நமக்கு கூறியிருப்பார், இதுதான் பாதை, இந்த பாதையை பின்பற்றுங்கள் என்று. ஆனால் இயேசு எனது பாதை சிலுவையின் பாதை, நீங்கள் நடந்து வாருங்கள் என்று கூறுகின்றார். அவ்வாறு கூறுகின்ற இறைவன் நமக்கு முன்பாக நடந்து செல்லுகின்றார். நமக்கு முன்பாக நடந்து செல்லுகின்ற இறைவன்
என்னை பின்தொடர்ந்து வாருங்கள் என்ற அழைப்பினை தருகின்றார். இப்போ நமக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இறைவன் வாழ்க்கையின் மகத்துவத்தை, வாழ்க்கையின் உன்னதத்தை, வாழ்க்கையின் புனிதத்தை நமக்கு கற்றுத்தருகின்றார். அந்த பாதையிலே நடந்து செல்லும் பொழுது நாம் விழுந்து விடலாம். அந்த பாதையிலே நடந்து செல்லும் பொழுது கரடுமுரடான பாதையாக இருக்கலாம். அந்த பாதையிலே விழுந்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது நமது வாழ்க்கையிலே நடக்க முடியாத சூழல்கள், தடுமாற்றங்கள் ஏற்படலாம். ஆனால் இறைவன் நமக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கின்றார். மீண்டும் நம்மால் எழ முடியும். இயேசுவின் பாதை சிலுவையின் பாதை, நம்பிக்கையின் பாதை, விசுவாசத்தின் பாதை, மனமாற்றத்தின் பாதை, வல்லமையின் ஆற்றலின் சக்தியின் பாதை. அந்த பாதையிலே அவர் நமக்கு முன் நடக்கின்றார். அவரை பின்தொடர்ந்து வர நமக்கு அழைப்பினை தருகின்றார். இந்த அழைப்பினை தருகின்ற இறைவன் வாழ்க்கையின் நிஜத்தை நமக்கு கற்றுத்தருகின்றார். இந்த பாதையிலே உங்களுக்கு துன்பங்கள் இருக்கலாம், துயரங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், அவமானங்கள் இருக்கலாம், மனிதர்கள் உங்களை தூற்றலாம், மனிதர்கள் உங்களை பற்றி இல்லாதது பொல்லாததெல்லாம் பேசலாம். எனவே நீங்கள் விழுந்து விடலாம், தடுமாற்றம் அடையலாம். ஆனால் நான் உங்களுக்கு முன்னே மன உறுதியோடு, நம்பிக்கையோடு, ஆற்றலோடு, வலிமையோடு சென்று கொண்டிருக்கின்றேன் என்ற நம்பிக்கையை இறைவன் இன்றைய நாளிலே நமக்கு தருகின்றார். அப்படி என்றால் விழுந்தாலும் நம்மால் எழ முடியும். எழுந்து மீண்டும் இயேசுவின் சிலுவை பயணத்திலே இணைந்து நாம் பயணிக்க முடியும் என்ற நம்பிக்கை தருகின்றார். அப்படி என்றால் இயேசுவின் சிலுவை பயணம் அன்பால் நிறைந்த ஒரு பயணமாக இருக்கின்றது. இயேசுவின் சிலுவை பயணம் நம்பிக்கையால் நிறைந்த பயணமாக இருக்கின்றது. இயேசுவின் சிலுவை பயணம் ஒரு வெற்றியின் பயணமாக இருக்கின்றது. இன்றைய நாளிலும் கூட இயேசுவின் திரு இருதயத்திலிருந்து விளங்குகின்ற உன்னதமான தெய்வீக அன்பினை நாம் அனைவருமே வாழ்ந்து காட்ட அழைக்கப்படுகின்றோம். எனவேதான் அந்த சிலுவையின் முழுமையான அன்பை இன்றைய நாளிலே இறைவன் நம் அனைவருக்கும் தருகின்றார். அந்த சிலுவையிலிருந்து வெளிப்படுகின்ற தெய்வீக அன்பை இறைவன் நமக்கு தருகின்றார். என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் கனிவும் மன தாழ்மையும் உடையவன் என்று இறைவன் கூறுகின்றார். தமது இதயத்திலிருந்து வெளிப்படுகின்ற அந்த தெய்வீக அன்பினை இன்றைய நாளிலே நம் குடும்பம் முழுமைக்கும் இறைவன் தர காத்து கொண்டிருக்கின்றார். அந்த இதயத்திலிருந்து வெளிப்படுகின்ற அன்பிலே கனிவு இருக்கின்றது, பாசம் இருக்கின்றது, பகிர்வு இருக்கின்றது, மன்னிப்பு இருக்கின்றது, உறவின் மொத்தத்தின் பரிணாமமும் இதிலே அடங்கி இருக்கின்றது. எனவே இன்றைய நாளிலே இயேசுவின் திரு இருதய அன்பிலிருந்து வெளிப்படுகின்ற இந்த புண்ணியங்களை எல்லாம் நாம் பெற்று மகிழ இந்த உருக்கமான வேளையிலே நம்மையே நாம் முழுமையாக ஆண்டவரின் அன்பு கரங்களில் ஒப்பு கொடுத்து இந்த வேளையிலே நம்மையும் நமது குடும்பங்களையும் நமது வாழ்வையும் தெய்வன் தாமை சந்திக்கும்படியாக உருக்கமாக இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். இந்த உன்னதமான வேளையிலே இயேசுவின் திரு இருதயத்திற்கு இந்த மனித குலத்தை ஒப்பு கொடுத்து உருக்கமாக நாம் ஜெபிப்போம். புனித 11ஆம் பத்திநாதர் இயற்றிய இந்த ஜெபத்தை நாம் ஜெபிக்கும் பொழுது நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுத்து நாம் மன்றாடுவோம். ஓ மிகவும் மதுரம் நிறைந்த இயேசுவே, மனுக்குலத்தின் இரட்சகரே, உமது பீடத்தின் முன்பாக சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கும் அடியோர்களின் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியருளும். நாங்கள் தேவருக்கு சொந்தமானவர்கள், உமக்கு சொந்தமாகவே நாங்கள் இருக்கும்படி ஆசையாய் இருக்கின்றோம். இன்னும் அதிக உண்மையாய் தேவரீரோடு ஒன்றித்திருக்கத்தக்கதாக எங்களில் ஒவ்வொருவரும் எங்கள் மனதார எங்களை இன்றைக்கு உம்முடைய திரு இதயத்திற்கு ஒப்பு கொடுக்கின்றோம். சுவாமி, மனிதர்களுக்குள்ளே அநேகர் தேவரை ஒருபோதும் அறிந்ததே இல்லை. வேறு அநேகர் உம்முடைய கற்பனைகளை நிந்தித்து பழித்து உம்மை வேண்டாம் என்று தள்ளி போட்டார்கள். ஓ மகா தயாளம் நிறைந்த இயேசுவே, இவர்கள் எல்லார் பேரிலும் இரக்கமாயிரும். இவர்கள் எல்லாரையும் உமது திரு இருதயத்தண்டில் இழுத்தருளும். ஆண்டவரே, உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் என்றும் பிரமாணிக்கமாயிருக்கும் விசுவாசிகளான கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே அன்றி உம்மை விட்டு பிரிந்து போன ஊதாரி பிள்ளைகளுக்கும் தேவரீர் அரசராயிருப்பீராக. இவர்கள் எல்லாரும் பசியாலும் துன்பத்தாலும் வருந்தி சாகாதபடி தங்கள் தகப்பன் வீட்டிற்கு சீக்கிரத்தில் வந்து சேரும்படி கிருபை செய்வீராக. அபத்த பொய் கொள்கைகளாய் ஏமாந்து போய் இருப்பவர்களுக்கும் விரோதத்தால் விலகி இருப்பவர்களுக்கும் அரசராயிருப்பீராக. எங்கும் ஒரே மெய்ப்பனும் ஒரே மந்தையுமாயிருக்கும்படி இவர்கள் எல்லாரையும் சத்தியத்தின் துறைமுகத்திற்கும் விசுவாசத்திற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் அழைத்து கூட்டி சேர்த்தருளும். இவர்களை ஞானத்தின் பிரகாசத்திற்கும் இறைவனின் அரசிற்கும் அழைத்தருளும். சுவாமி, முற்காலத்தில் தேவரீரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாய் இருந்தவர்களின் பிள்ளைகளின் பேரிலே
உமது கருணை கண்களை திருப்பியருளும். தங்கள் பேரில் சாபமாக விழ வேண்டுமென்று அவர்கள் கூவி அழைத்து திரு ரத்தம் அவர்களின் இரட்சணத்துடையவும் ஜீவியத்தினுடையவும் ஸ்நானமாய் அவர்களுக்கு உதவக்கடுவதாக. ஆண்டவரே, உம்முடைய திருச்சபையை அபாயத்திலிருந்து பாதுகாத்து திண்ணமாக சுயாதீனத்தை அதற்கு கட்டளையிட்டருளும். எல்லா நாட்டு மக்களுக்கும் ஒழுங்கு கிரமத்தையும் சமாதானத்தையும் தந்தருளும். இப்பூமியில் 1 கோடி முனை முதல் மறு கோடி முனை மட்டும் ஒரே குரல் சப்தமாய் நமக்கு இரட்சணியம் கொண்டு வந்த திவ்ய இருதயத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாக கடவது. மகிமையும் வணக்கமும் சதாகாலமும் வருவதாக என்ற புகழ் இடைவிடாது ஒலிக்க கடவது. ஆமேன். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித நிழலை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சமர்ப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருமகனின் திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம்.
எல்லாம் உமக்காக இயேசுவின் தூய இருதயமே, எல்லாம் உமக்காக. எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் புகழ் அதிமிக மகிமைக்கே, எல்லாம் உமக்காக. இயேசுவின் தூய இருதயமே, எல்லாம் உமக்காக. ஒளியை நோக்காமலரில்லை, நீரை நோக்காவேரில்லை. ஒளியை நோக்காமலரில்லை, நீரை நோக்காவேரில்லை. உன் புகழ் நோக்கா வாழ்வனைத்தும், உன் புகழ் நோக்கா வாழ்வனைத்தும். வாழ்வில்லை அதில் பயனில்லை, எல்லாம் உமக்காக. இயேசுவின் தூய இருதயமே,